நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் நான் பிரியாணி செஞ்சுருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம் இது எல்லாமே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடணும். கூடால சீரக சம்பா அரிசியை தனியாக ஊற வச்சு ஒரு 1/2 ஹவர்னு ஊற வச்சுட்டு நான் சைடில் வெடிச்சிருக்கேன் பார்த்திங்களா, அது வந்து வெறும் அரிசி தான். தண்ணி இறங்கணுன்றதுக்காக நான் அதை வந்து வெடிச்சிருக்கேன். இதில் வந்து நெய், தேங்காய் எண்ணெய் போட்டு பாத்திரத்தில் அந்த அரைச்சி வச்ச விழுதை போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா கூடால வந்து கொஞ்சோண்டு மிளகாத்தூள், நம்ம பிரியாணிக்கு தேவையான உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அதெல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு, நல்லா எண்ணெய் பிரியும் போது வேக வச்ச நாட்டுக்கோழியும் அதிலே போட்டுட்டு, அப்புறமா தேவையான அளவு தயிர், அப்புறமா பிரியாணி மசாலா நாங்களே ரெடி பண்ணது. இந்த பிரியாணி மசாலா பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஆன்லைன் இதுதான், ஒருத்தவங்க சொல்லி கொடுத்து தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ பிரியாணி மசாலா, வீட்டிலே பண்ண பிரியாணி மசாலா எல்லாம் போட்டு நல்லா கலரி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுடுங்க. வேக வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த மசாலாலாம் இன்னும் கொஞ்சம் இப்படி ஊறும் இல்லையா, அதுக்குள்ளே நம்ம தேவையான அளவு தண்ணியை அளந்து ஊற்றி வச்சுக்கலாம். அரிசி என்ன அளவோ அதுக்கு 2 மடங்கு தண்ணி அதை ஊற்றி வச்சுக்கிட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா, சிக்கன் இன்னும் கொஞ்சம் அந்த உப்பு காரம்லாம் நல்லா வேந்து ரெடி ஆகிடும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா இந்த தண்ணியும் அளந்து வச்ச தண்ணி அப்படியே இருக்கட்டும். இப்போது நான் ஆல்ரெடி தண்ணி நிறுத்தி வச்ச அரிசி அங்கே இருக்குது, அதை எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டு அப்புறமா ரொம்ப கரண்டி போட்டு கலந்திங்கன்னா அரிசி உடஞ்சிடும். ஸோ ரொம்ப கரண்டி போட்டு கலக்காமல் அப்புறமா தண்ணியை ஒரு பக்கம் சூடு பண்ண வச்சுட்டேன். அந்த தண்ணி கொஞ்சம் சூடான பிறகு இதுவும் கூடால ரைஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகிடும். ஸோ இந்த தண்ணியும் நல்லா ஊற்றி நல்லா கொதி வந்த பிறகு சிம்மில் வைக்க வேண்டியது தான். அவ்வளோதான். எனக்கு ஏதோ தெரிஞ்ச சிக்கன் பிரியாணி நான் செஞ்சுருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். டாடா, பாய்.